அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகா. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் புளியங்குடி பக்கம் சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வரேன். இங்கே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. பட் நான் இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆனதே இப்போ என்னோட 27th இயரில் தான் நான் என்ட்ரு ஆனேன். ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் நிறைய ரிசர்ச் அண்ட் ஓரியன்டாக நான் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். என்னோடய ஃபீல்டில் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எல்லா பக்கமுமே போய் முட்டி மோதி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணி கடைசி தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அப்போவுமே எனக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. பல பேர் பல வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பல வருஷம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பயமாக இருந்தது. இருந்தாலுமே நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னோடய டிஎன்பிஎஸ்சி அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் குரூப் 4 நான் கிளியர் பண்ணி விஏஓ இப்போ ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பல வருஷமாக படித்தவங்களாக தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு ஐடியாலஜியில் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ப்ராப்பராக பிளானிங் இருக்கணும், 2வது கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், 3வது என்னென்னா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியலைன்னு நினைக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே அதையுமே நம்ம உன்னிப்பாக கவனித்து மேலே நமக்கு தெரியாதது என்ன இருக்குன்னு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். நான் இந்த கிளாஸஸை கூட ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு டெஸ்ட்டையும் நான் ஸ்கிப் பண்ணதே இல்லை. என்ன டெஸ்ட்டுன்னு கூட தெரியாமல் நான் அங்கே போய் உட்காந்து கூட டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரில, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டெஸ்ட் பேட்சுங்கிறது நம்மளோட மெமரி பவரை நம்மளே கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி. அப்படி தான் நான் நினச்சேன். எக்ஸாம் இந்த ஹாலுக்குள்ளே போகும்போது கூட எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி, நம்மளால் இது கிளியர் பண்ண முடியுமோ முடியாதோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்கோம், நம்மளோட பெஸ்ட்டை முழுசாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எக்ஸாம் ஹால்குள்ளேயே நுழைஞ்சேன். ஆனால் நான் எழுதும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடும், நம்ம 170 மேலே போட்டுருவோம் அப்படின்னு. ஆன்சர் கீ செக் பண்ணும்போது நான் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னோட இந்த சக்ஸஸ்க்கு காரணமாக நான் யார் சொல்கிறேன்னா என்னோடய பேரண்ட்ஸ். ஏன்னா நான் 27 வயசில் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் இருந்தது ஒரு கிராமம்னா அவங்களுக்கே தெரியும், எல்லாருமே லேடிஸ்னால் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு தாட் உள்ளவங்க. சொந்தக்காரங்களோட ப்ரெஷர், மேரேஜ் ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு அவங்க டைம் கொடுத்தாங்க. அதனால தான் என்னால் இந்த 10 monthsக்குள்ளே என்னால் பாஸ் ஆக முடிஞ்சுது. நான் அதில் ப்ராப்பராக படித்ததுன்னா மொதல் 8 months மட்டும்தான் நான் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சி படித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேரண்ட்ஸ், அப்புறம் சுரேஷ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ண என்னோடய காலேஜில் என்னோடய கிளாஸ்மேட்ஸாக இருந்த நந்தினி, ஜெயா, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகி விவோ செலக்ட் ஆகியிருக்கா. சுரேஷ் சாருக்கும் சுரேஷ் அடமைக்கும் நன்றி, எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி சார். சுரேஷ் IAS Academy.